ஹே சோல்ஸ், வெல்கம் பேக் டு சோல்ஸ் ஃபேமிலி. இன்னைக்கு உங்கள் பர்சனோட சைலன்ஸ் உங்களுக்குள்ள சோல் கனெக்ஷன் பாண்ட் இருக்கா, அதோட இமோஷனல் ட்ரூத் என்னன்றதை பார்க்கலாம். வி ஹாவ் குயின் ஆஃப் வாண்ட்ஸ், 9 ஆஃப் வாண்ட்ஸ், ஓகே, எம்பீரர். குயின் ஆஃப் வாண்ட்ஸை வந்து 7 ஆஃப் பென்டக்கிள்ஸ் கிளியர் பண்ணுது. தென் 9 ஆஃப் வாண்ட்ஸு 8 ஆஃப் பென்டக்கிள்ஸ் கிளியர் பண்ணுது. ஓகே, எம்பீரர் வந்து ஸ்ட்ரென்த் கார்டு கிளியர் பண்ணுது. இது ஃபைனல் வைப் என்னன்றது பார்க்கலாம். டெம்பரன்ஸ், 5 ஆஃப் கப்ஸ், ஓகே, 9 ஆஃப் கப்ஸ், ஓகே. இது உங்களோட கைட்லைன். தென் பாட்டம் ஆஃப் த டெக் வி ஹேவ் த மூன் கார்டு. மூன் கார்டுக்கு ஒரு கிளியரன்ஸ் கார்டு இருக்கு. ஓகே, இந்த ஹை ப்ரீஸ்டஸ் கார்டு விசிபிள் ஆகுதா உங்களுக்கு பார்த்துக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இந்த 2 கார்டு எடுக்கலாம். குயின் ஆஃப் வாண்ட்ஸ், தென் 7 ஆஃப் பென்டக்கிள்ஸ். குயின் ஆஃப் வாண்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா, உங்கள் பர்சனோட எனர்ஜி எப்படின்னா, ரொம்ப ஸ்ட்ராங், கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறாரு, ஆனால் கொஞ்சம் கார்டடாக இருக்கிறாரு. ஓகேங்களா, டிசிஷன் எடுத்து ஏதாச்சும் தப்பாக போயிருமா, என்ன ஆகுன்ற ஒரு மைண்ட் வந்து அவருக்குள்ளே ஓடிட்டுருக்குது. அவுட்டரில் நான் ஓகே, நான் நல்லா தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கு முன்னாடி ஆக்ட் பண்ணாலும், உள்ளே வந்து கொஞ்சம் வெயிட்டிங் மோடில் இருக்கிறாரு. ஓகேங்களா, மேபி நீங்களாம் வந்து காண்டாக்ட் பண்ணுவீங்கன்ற ஒரு மைண்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு எனர்ஜி இருக்குது. ஆனால் உங்கள் பக்கம் வர்றதுக்கான அந்த அட்ராக்ஷன், பேஷன் எல்லாம் நிறையா இருக்குது. ஓகேங்களா, ஃபிசிக்கலி மென்டலி அவர் உங்கள் பக்கம் அட்ராக்ட் ஆகிட்டு இருக்காரு. ஆனால் வந்து ஓப்பன் அப் பண்ண மாட்டேன்றாரு, கொஞ்சம் கார்டடாக இருக்கிறாரு. அதை வந்து இந்த 7 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்து கிளியர் பண்ணுது. என்னன்னா, நம்ப இவங்கள விட்டுட்டு போனோமே, அது கரெக்ட்டா? நம்ப ஏன் இந்த வேலைய பண்ணோம்? பண்ணியிருக்க வேண்டாமேன்னு ரொம்ப திங்க் பண்றாரு. நீங்க அவர் மைண்ட்ல 24x7 இருக்கிறீங்க. பட் என்னன்னா, ஆக்ஷன் எடுக்க பேஷன்ஸ் இல்லாம இல்ல. ஆனா கொஞ்சம் ஃபியர் இருக்கு. ஓகேங்களா? ஆனா கண்டிப்பா ஆக்ஷன் எடுக்க அவர் ரெடி ஆயிட்டு இருக்கிறாரு. ரெடியான ஜோன்ல இருக்கிறாரு. ஓகேங்களா? ஆ 9 ஆஃப் வாண்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா, மேபி பாஸ்ட்ல ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கிறாரு. உங்கள ஹர்ட் பண்ணதுக்கான ஹர்ட்டிங் ரெக்ரெட் இருக்குது. அதேனால உங்கள எதுக்காக விட்டுட்டு போனாரு? எந்த ரீசனுக்காக விட்டுட்டு போனாரு? அதுவும் இருக்கு. காய்ஸ், தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் இருக்குது. ஓகேங்களா? அத தேர்ட் பார்ட்டினோட உடனே ரொமான்டிக் தேர்ட் பார்ட்டின்னு எடுத்துக்க வேண்டாம். அது யாரா இருந்தாலும் இருக்கலாம். ஓகேங்களா? அதனால உடனே இவங்களா? அவங்களான்னு சொல்லிட்டு கொஸ்டினிங் பண்ணிக்க வேண்டாம். ஓகேங்களா? ஸோ எதுக்காக விட்டுட்டு போனாரு? உங்களுக்குள்ள எதுக்காக பிரச்சனை வந்துச்சு? யாரால பிரச்சனை வந்துச்சு? அந்த பக்கம் அவருக்கு பெட்ராயல் நெறையா ஆயிட்டுருக்குது. அந்த பக்கம் வேண்டான்ற ஒரு எனர்ஜி. தனக்கு தானே இவரு என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாருன்னா, காட் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. தனக்கு தானே செக்யூர் டிஃபென்ஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. ஓகேங்களா? இப்ப அவர் வந்து ரொம்ப எமோஷனல் டயர்டா ஃபீல் பண்றாரு. பாஸ்ட் ஹர்ட்ஸ், ஆர்கியூமெண்ட்ஸ், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாம் அவர டிஃபென்சிவ் பண்ணிட்டுருக்குது. ஓகேங்களா? பட் இங்க 8 ஆஃப் பென்டக்கிள்ஸ் இருக்கு பாருங்க. இது வந்து உங்கள பார்த்து, அதாவது அந்த உங்க கூட ரிலேஷன்ஷிப்ப வந்து ரொம்ப பொறுமையா, நீட்டா, பாஸ்ட் ஹர்ட்ஸ் இல்லாம, பாஸ்ட் ரெக்ரெட்ஸ், பாஸ்ட் பெட்ரயல்ஸ் இல்லாம, ரொம்ப நீட்டா உருவாக்கணுன்றதுக்காக அவரு ரொம்ப பொறுமையா உட்காந்து யோசிச்சு பிளான் பண்ணிட்டு இருக்கிற எனர்ஜிய காமிக்குது. ஓகேங்களா? உள்ளுக்குள்ள அவருடைய இன்னர் செல்ஃப வந்து வொர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஃபீலிங்ஸ சப்ரஸ் பண்ணிட்டு, நான் ஸ்ட்ராங் ஆகணும், நான் அவங்கள்ட்ட போய் கரெக்ட்டா ரிஃப்ளெக்ட் பண்ணணும்னு செல்ஃப் ஹீலிங், செல்ஃப் இம்ப்ரூவ்மென்ட் அ பேஸ்ல இருக்கிறாரு. ஓகேங்களா? அ அட் த சேம் டைம் இங்க நோ கான்டாக்ட்ன்றது உங்களுக்குள்ள இருக்கிறது வந்து கிவிங் அப் இல்ல. இது எமோஷனல் ரிகவரி பிரேக்குன்ட்டு எடுத்துக்கலாம். தென் எம்பிரர்னா மேபி உங்களோட பெர்சன் வந்து ஏதாச்சும் ஒரு நல்ல வேலையில இருக்கலாம். கவர்மெண்ட் வேலை அந்த மாதிரி வேலையில இருக்கலாம். என்னன்னா எமோஷனலி ஸ்ட்ராங், ரொம்ப டிசிப்ளினான பெர்சன் இவங்க. ஓகேங்களா? தன்னோட வேலை உண்டு, தான் உண்டுன்ட்டு இருப்பாங்க. கொஞ்சம் அதாவது என்னன்னா, இந்த மனச வந்து கொஞ்சம் கல்லா வைக்கிற கேரக்டர். அவங்களுக்கு எமோஷன்ஸ் எல்லாம் வெளியில இது பண்ண தெரியாது. எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது. மேபி உங்கள விட கொஞ்சம் எல்டரா இருக்கலாம். வயசு வித்தியாசங்கள் இருக்கலாம். வாட் எவர் அஸ் இட் இஸ். ஆம் அந்த மாதிரியும் இருக்கலாம். ஓகேங்களா? ஒரு சிலருக்கு. ஒரு சிலருக்கு நீங்க
பெரியவங்களா இருக்கலாம். ஓகேங்களா? அந்த இது காமிக்குது. ஸோ மெச்சூரிட்டி, அட்வைஸ் குடுக்குறது எல்லாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஆளுங்க இவரு. ஓகேங்களா? நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் அவர் லைஃப்ல அவர் நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணியிருக்கிறாரு. ஓகேங்களா? நாலேட்ஜபிள் பெர்சன் இவரு. ஓகேங்களா? அதனால கொஞ்சம் அந்த ப்ரைட் அண்ட் ஈகோ வந்து உங்க பக்கம் வர விடாம அவர வந்து என்ன பண்ணிட்டுருக்கு, கண்ட்ரோல் பண்ணிட்டுருக்குது. அதனால அந்த ப்ரைட் அண்ட் ஈகோ இருக்கிறதுனால அவர் வந்து கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றாரு. ஃபீலிங்ஸ் இருந்தாலும் அ எமோஷன் ஷோ பண்ண வேண்டான்னு ஒரு டிசிப்ளின்ல இருக்கிறாரு. அத மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஓகேங்களா? அத வந்து ஸ்ட்ரெங்த் கார்ட் கிளாரிட்டி பண்ணுது பாருங்க. ஸ்ட்ரெங்த் கார்ட். ஓகேங்களா? இது வந்து ரியல் ஸ்ட்ரெங்த் ஆங்கர் இல்ல. சைலன்ஸ் பிளஸ் பேஷன்ஸ். அவர் இம்பல்சிவா கண்ட்ரோல் பண்றாரு. பட் இன்சைட்ல டிசைர் இருக்கு. உங்க கூட ரீகனெக்ட் ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாரு. ஓகேங்களா? ஆ தென் டெம்பரன்ஸ். ஓகே. டெம்பரன்ஸ் வந்து அ இவரு உங்களோட சோல் கனெக்ஷனா என்னான்றத காமிக்கிறதுக்காக எடுத்த கார்டுங்க இது. என்ன ட்ரூத் இதுக்குள்ள இருக்குது? ஏன் இந்த சைலன்ஸ் போயிட்டுருக்குதுன்றது இந்த டெம்பரன்ஸ் சொல்லுது. இந்த கனெக்ஷன் வந்து ஒரு டிவைன் சோல் பாண்ட். உங்களுக்குள்ள இருக்கிறது பாண்டிங் வந்து ஒரு சோல் பாண்டிங். நெறைய பேர் இல்ல எங்களுக்கு வேண்டாம், இந்த கனெக்ஷன் வேண்டான்னு மூவ் ஆன் ஆக ரெடி ஆனாலும், அந்த பெர்சனுக்கு உங்க கூட கார்மிக் லெசன் முடியல. கண்டிப்பா உங்களுக்குள்ள இருக்கிற கான்டாக்ட் முடியிற வரல அவர் உங்ககிட்ட வருவாரு. ஓகேங்களா? அப்ப ஏன் இந்த நோ கான்டாக்ட், இந்த சைலன்ஸ், இந்த பிரச்சனைகள் எல்லாம்னா, ஒரு சில விஷயங்கள் வந்து நடக்கணும்னு இருந்தா அது கண்டிப்பா நடக்கும் இல்லைங்களா? அவரோட கார்மிக் லெசன லேர்ன் பண்ணிட்டு அகைன் வந்து உங்கள்ட்டயும் அந்த கார்மிக் லெசன முடிக்க வேண்டியதா இருக்கலாம். ஆனா, உங்களுக்குள்ள இருக்கிறது வந்து அவர் எந்த ரிலேஷன்ஷிப்காக உங்கள விட்டுட்டு போனாரோ, அந்த பக்கம் எந்த சோல் பாண்ட் காமிக்கல. உங்க கூட இருக்கிறது வந்து சோல் பாண்ட காமிக்குது. ஓகேங்களா? ஆ தென் 5 ஆஃப் கப்ஸ் சொன்னேன் இல்லைங்களா? 5 ஆஃப் கப்ஸ் பாருங்க. ஆ ரெக்ரெட் பண்ணிட்டு இருக்கிறாரு. உங்கள விட்டுட்டு போனதுக்கு அவர் ரொம்ப ரெக்ரெட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ம் லாஸ்ட் சான்ஸ், சைலன்ஸ் அப்புறமா என்னது? டிஸ்டன்ஸ் எல்லாம் அவர என்ன பண்ணுது? இன்சைட்ல அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஆனா, எல்லாம் போயிடுச்சுன்ட்டு இல்ல. ஹோப் ஸ்டில் இருக்கு. அல்ல என்ன என் கைய விட்டு ஒண்ணும் போகல. நம்ம போய் காம்ப்ரமைஸ் பண்ணலாம். சொல்லிட்டு பாஸ்ட்ட பார்த்து நின்னுட்டு இருக்காரு பாருங்க. பாஸ்ட்டோட மெமரீஸ் வந்து அவர ரொம்ப என்ன பண்ணிட்டு இருக்குது? அவர கில் பண்ணிட்டு இருக்குது. ஓகேங்களா? கண்டிப்பா அவர் வந்து உங்க பக்கம் வர்றதுக்கான எனர்ஜி காமிக்குது. இங்க இருக்குது 9 ஆஃப் கப்ஸ் இருக்கு பாருங்க. இது ட்ரூத் என்னன்னா, நீங்க அவரோட எமோஷனல் நீங்க அவரோட எமோஷனல் ஃபுல்ஃபில்மென்ட் ஓகேங்களா? உங்களோட பிரசன்ட் வந்து அவருக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ். அவர் உங்களோட பிரசன்ஸ நெனச்சாருன்னா, அவரு உங்க கூட ஒரு ஹாப்பி லிங்க்ல கனெக்ட் ஆயிருவாரு. ஓகேங்களா? அவர் எப்பல்லாம் உங்கள நெனைக்கிறாரோ, அப்பல்லாம் அவர் மனசுல ஒரு சிரிப்பு, ஒரு ரிலாக்ஸ்ரேஷன் அந்த மாதிரி இருக்கும். இப்போ ஒரு சில ஆ அவர் கார்மிக் லெசன் லேர்ன் பண்ணதுக்கு அப்புறமா, அவர் மைண்ட்ல நீங்க இருக்கிறீங்க. உங்கள நெனச்சா அவர் வந்து உங்கள ஒரு ரெஸ்பெக்டிவான பிளேஸ்ல வச்சுட்டுருக்கிறாரு காய்ஸ். காய்ஸ் ரிமெம்பர் திஸ் இஸ் அ கலெக்டிவ் லவ் ரீடிங். ஓகேங்களா? எல்லாத்துக்கும் இட் மே ரெசனேட் ஆர் மே நாட் ரெசனேட். ஓகேங்களா? எது ரெசனேட் ஆகுது, யாருக்கு ரெசனேட் ஆகுதோ அத எடுத்துக்கங்க. போடுற எல்லா ரீடிங்ஸும் எல்லாத்துக்கும் இருக்கணுன்ட்டு இல்ல இல்லையா? அதனால அந்த வேண்டாத கமெண்ட்ஸ் பண்ண வேண்டாம். ஓகே. அண்ட் தென் பாட்டம் ஆஃப் தி டெக் வந்து நம்மள்ட்ட மூன் கார்ட் இருக்கு. இந்த மூன் கார்ட் வந்து தேர்ட் பார்ட்டி சிட்யூவேஷன காமிக்குது. ஓகேங்களா? தேர்ட் பார்ட்டி சிட்யூவேஷன் இருந்தது ஃபேட் ஆயிருச்சு. அது ஃபேட் ஆனதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ இந்த கார்டுங்கலாம் நம்மளுக்கு பண்ணுது. ஓகேங்களா? அதனால கொஞ்சம் டிப்ரஷன் இருக்குது. ஓகேங்களா? அம் என்னன்னா, அவர் ஃபீலிங் வந்து ஹிடனா இருக்குது. ஸ்போக்கன் இல்ல. கன்ஃப்யூஷன், ஃபியர், டவுட்ஸ் எல்லாமே இருக்கு. ஆனா, இங்க ஹை பிரிஸ்டஸ் கிளியரன்ஸ்க்கு வந்திருக்கு. ஓகேங்களா? இந்த ஹை பிரிஸ்டஸ் வந்து என்ன சொல்லுதுன்னா, சோல் நோஸ் த ட்ரூத் ஈவன் வென் மைண்ட் இஸ் கன்ஃப்யூஸ்ட். ஓகேங்களா? அவரோட சோலுக்கு தெரியுது. எது உண்மை, எது பொய்ன்னு அவர் ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. உங்க பெர்சன் கொஞ்சம் இன்ட்ரோவர்ட்டான பெர்சன், சீக்ரெட்டிவான பெர்சன், சீக்கிரமா எதையும் ஓப்பன் பண்ண மாட்டார். தேவைன்னா பேசுவார், தேவைன்னா அட்வைஸ் குடுக்குற பெர்சன்ங்க. ஸோ அவருக்கு தெரியும் விச் ஒன் இஸ் குட், விச் ஒன் இஸ் நாட் சூட்ஸ் தெம்ன்றது உங்க பெர்சனுக்கு நல்லாவே தெரியும். அதனால கன்ஃப்யூஸ் ஆக வேண்டாம். ஓகேங்களா? இன்ட்யூஷன்ல அவர் என்னன்னா, உங்கள ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாரு. சடன் ட்ரீம்ஸ், சடன் தாட், எமோஷனல் புல் எல்லாம் சோல் பாண்ட் சைன். மேபி உங்களுக்கும் இருக்கலாம், அவருக்கும் இருக்கலாம். ஓகேங்களா? ஆ நைட் ஆஃப் நைட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். இது என்னன்னா ரீகன்சிலியேஷன் எனர்ஜி. அது எந்த மாதிரி இருக்கும்னா, அந்த ரீகன்சிலியேஷன் வந்து சடன்னா வரும். பிளான் இல்ல. இம்பல்சிவா ஒரு மெசேஜ் வரும். இல்ல ஒரு கால் வரும். சைலன்ட் பிரேக் வந்து ஃபாஸ்ட் ஆகும். ஏன்னா, இது வந்து பாஸ்ட்ட பார்த்து வந்துட்டுருக்குது. ஓகேங்களா?
பாஸ்ட்ட பார்த்து வந்துட்டுருக்குது. டைரக்ட், ஹானஸ்ட்டா இருக்கும். பட் டைமிங் டிபெண்ட்ஸ் ஆன் அவர் மென்டல் கிளாரிட்டி ஆகுறதுக்கான கொஞ்சம் ஏன்னா 2 பென்டக்கிள் இருக்கு இல்லைங்களா? அதனால கொஞ்சம் மென்டல் கிளாரிட்டி ஆனா, அவர் இம்பல்சிவா முடிவெடுத்துருவாரு. ஓகேங்களா? உங்களோட எனர்ஜி என்னன்னா, யூனிவர்ஸ் என்ன சொல்லுதுன்னா உங்கள, அவர சேஸ் பண்ண வேண்டாம், ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம். உங்களோட காம்னஸ், உங்களோட கான்ஃபிடென்ட், உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட்ட நீங்க மெயின்டெயின் பண்ணுங்க. நீங்க ஹீல்டா இருந்தா, அவர் நேச்சுரலி மூவ் பண்ணுவாரு. ஓகேங்களா? ஆ ஸோ ஓவரால் இந்த கார்ட் நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்குள்ள இருக்கிறது வந்து சோல் பாண்ட் கனெக்ஷன். நீங்க எங்கே ஓடுனாலும் சரி, ஒளிஞ்சாலும் சரி, உங்களோட கான்டாக்ட் இன்னும் இருக்கு. உங்க 2 பேத்துக்குள்ள. நீங்க லெசன் லேர்ன் பண்றது இருக்கு. இன்னி இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இன்னி கொஞ்சம் போகும். ஓகேங்களா? இது வந்து முடியல. ஆனா, கொஞ்சம் பேஷன்ஸ் வேணும். ஆம். பேஷன்ஸோட வெயிட் பண்ணீங்கன்னா, டெஃபினெட்லி யூ வில் கெட் த குட் ரிசல்ட். ஓகேங்களா? இந்த கனெக்ஷன் பிரேக் ஆகல. நோ கான்ட்ராக்ட்ன்ட்டு இருக்கிறது வந்து ஒரு எமோஷனல் ரீசெட்டுன்ட்டு வச்சுக்கலாமே. சோல் பாண்ட் வந்து ஆக்டிவா இருக்குது. அ ரீகன்சிலியேஷன் பாசிபிலிட்டி இருக்கு. பட் டிவைன் டைமிங் அண்டர்ல இந்த ப்ராசஸ் நடக்கும். சைலன்ஸ்ல லவ் மறையல. அது இன்னி மெச்சூர் ஆயிட்டு இருக்குது. ஓகேங்களா? ம். தென் ஏஞ்சல் நம்பர் வந்து 11:11 தென் 222 ஆ இந்த 2 நம்பர்ஸ் காமிக்குதுங்க. இந்த 2 நம்பர்ஸ் அப்புறமா இந்த ஹார்ஸஸ் அதெல்லாம் எங்கேனாச்சும் உங்களுக்கு கிடைச்சுச்சுன்னா, இது உங்களுக்கான ரீடிங்குன்ட்டு வச்சுக்கலாம். ரீகன்சிலியேஷன் எனர்ஜி ம் இருக்குதுன்றத நம்ப எடுத்துக்கலாம். ஓகேங்களா? தென் சக்ரா ஹீலிங் பண்ண சொல்லியிருக்கிறேன் இல்லைங்களா உங்களுக்கு? ஆ சக்ரா ஹீலிங் என்ன எந்த சக்ரான்றத பார்க்கலாம். ஓகேங்களா? ஆ ஹார்ட் சக்ரா ஹீலிங் கண்டிப்பா பண்ணணும். ஹார்ட் சக்ரா ஹீலிங்க்கு உங்களுக்கு அந்த மந்திரம் சொல்லிக் குடுத்துருக்கிறேன். தென் ஃபயர் எனர்ஜி இருக்கிறதுனால ஈவினிங் ஹார்ஸ்ல வம்ன்ற அந்த பிரேயர வந்து 11-21 டைம்ஸ் அந்த மந்திரம சொல்லுங்க. ஓகேங்களா? அ தென் எம் ஹார்ட் ஹீலிங் சக்ரா இது 2 மட்டும் பண்ணீங்கனாலே போதும். அவரோட இது வந்து உங்கள பார்த்து அந்த எனர்ஜி வந்து உங்க பக்கம் பார்த்து வர வைக்கும். ஓகேங்களா? ஆ தென் ஏஞ்சல் கைடன்ஸ் என்ன பண்ணுதுன்னா, காமா இருங்க. நான் வந்து பின்னாடி வேலை செஞ்சுட்டுருக்கிறேன். யூனிவர்ஸ் வந்து ஏஞ்சல்ஸ சென்ட் பண்ணியிருக்குது. அது என்ன சொல்லுதுன்னா, காமா இருங்க. ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்லுங்க. ஐ ஓப்பன் மை ஹார்ட் டூ கிவ் அண்ட் ரிசீவ் லவ் வித்தவுட் ஃபியர். இந்த மைண்ட் செட்ல இருங்க. ஓகேங்களா? அதே மாதிரி 3 ஐ சக்ரா வந்து ஐ பிரிஸ்டஸ் இருக்கிறதுனால பண்ணலாம் காய்ஸ். ஓகேங்களா? ஒருவேள உங்களுக்கு ஓகேன்ற மாரி இருந்தா நான் ரிலிஜியன் பேஸ்ல சொல்லல. ஓம்ன்ற அந்த பீஜ் மந்த்ராவ 7-9 டைம்ஸ் சொல்லலாம். ஓகேங்களா? அம் அதனால நீங்க ஹார்ட்ட இதனால என்ன நடக்கும்? ஏன் இது சொல்றீங்கன்னு கேட்டா, நீங்க ஹார்ட்ட ஹீல் பண்ணும்போது, அவர் நேச்சுரலி ஸ்ட்ரென்த் ஆ என்ன ஆகும்? அவருக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்கும். அவரோட மைண்ட் வந்து காம் ஆகும். அந்த ஃபியர் எல்லாம் போகும். அந்த எனர்ஜி வந்து புல் பண்ண வைக்கும். ஓகேங்களா? ஆல்ரெடி நீங்க சைலன்ட் ஜோன்ல இருக்கிறீங்க. அமைதியா இருந்து வேண்டாத யோசிக்கிறதுக்கு இன்ஸ்டெட் ரேதர் தென் டூ திஸ். ஓகேங்களா? இதெல்லாம் செய்றது உங்களுக்கு அம் நல்லது. ஓகேங்களா? ஓகே. நம்ப வந்து என்னென்ன ஜோடியாக் சைன் இருக்குன்றத பார்த்துக்கலாம். ம். காய்ஸ் இந்த ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா? எனக்கு நெறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இன்னி சப்போர்ட் பண்ணுங்க. நெறைய கைடன்ஸ் கிடைக்க இந்த வீடியோவ டில் த எண்ட் பாருங்க. ஓகேங்களா? ஓகே. ஆ ஐ பிரிஸ்டஸ் வந்து மூன் கார்டுங்க. ஓகேங்களா? ஓகே. ஆ த மூன் கார்ட் ஓகேங்களா? 2ம் ஒண்ணா வந்திருக்கு பாருங்க. இது மூன், இது மூன் எனர்ஜி, இது மூன். ஓகேங்களா? ரீகான்சிலியேஷன் பாசிபிலிட்டீஸ் ரொம்ப இருக்கு காய்ஸ். ஓகேங்களா? பைசஸ் ஆ தென் பைசஸ் எனர்ஜி ஷோயிங் ஹை பைசஸ் எனர்ஜி ரொம்ப ஹையா ஷோ ஆகுது. தென் ஜெமினி, பைசஸ், கேன்சர், தென் சாகிட்டாரியஸ் எனர்ஜி. ஓகேங்களா? சாகிட்டாரியஸ். ம். ஏ ஏரிஸ், லியோ, ஸ்ட்ரென்த் கார்ட், லியோ எனர்ஜி ஷோயிங் ஹை, எம்பரர், ஏரிஸ் எனர்ஜி ஷோயிங் ஹை, தென் பென்டக்கிள்ஸ். பென்டக்கிள்ஸ் வந்து
தேராஸ் எனர்ஜி காமிக்குது கைஸ். ஓகேங்களா? தேராஸ் அண்ட் விர்கோ எனர்ஜி காமிக்குது. ஸோ டேக் வாட் ரெசனேட் அண்ட் ஜென்ட்லி லீவ் த ரெஸ்ட் பிஹைண்ட். இந்த ரீடிங் எல்லாத்துக்கும் ரெசனேட் ஆகலாம். இட் மே ஆர் மே நாட். ஓகேங்களா? அதனால எது தேவையோ அது மட்டும் எடுத்துக்கோங்க. ஆல்ஃபாபெட்ஸ் எடுக்கிறேன். ஓகே. நைட் ஆஃப் கப்ஸ் ரெடி ஆயிட்டாங்க. உங்கள பார்த்து வரவங்க பெர்சன் ரெடி ஆயிட்டாங்கன்றத இந்த நைட் ஆஃப் கப்ஸ் சொல்லுது. ஓகேங்களா? BKRSTUW. நான் சொல்லியிருக்கேன் U+W வந்தா யூனிவர்ஸ் விஸ் ஃபுல்ஃபில்மெண்ட்டுன்னு ஐ ஹேவ் டோல்ட். ஓகேங்களா? தென் 2 ஆஃப் பென்டிகல்ஸ் ஜர்கிலிங் முடிய போகுது. ஓகேங்களா? டிசிஷன் எடுக்கிற டைம் வந்துருச்சு. அவருக்குள்ள இருக்கிற இன்னர் ஜர்கிலிங் முடிய போகுது. DEMNBF. ஓகே. வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். ஓகேங்களா? AJS ஒரு பேட்டர்ன் முடிய போகுது. இன்னொரு பேட்டர்ன் ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகேங்களா? அதனால ரெஸ்ட் அஸ்யூரா இருங்க. கன்ஃப்யூஸ் ஆக வேண்டாம். சக்ரா ஹீலிங் பண்ணுங்க. மெடிடேஷன் பண்றது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? வேண்டாதது யோசிக்கிறதுனால. தென் AIJQYHP. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். H+ Pனா ஆஸ் ப்ளஸ் பேஷன். அந்த குதிரை வேகம்ல பேஷனட்டோட அட்ராக்ஷனோட உங்க பக்கம் வந்துட்டு இருக்கிறாருன்ட்டு. நான் ஆல்ரெடி ரீடிங்ல சொன்னேன் இல்லைங்களா? ஆசஸ் வந்து ஏதாச்சும் இதுல பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு இமேஜ்லயோ, ஃபோன்லயோ பார்த்தீங்கன்னா, இந்த ரீடிங் உங்களுக்காக ரெசனேட் ஆகுது. 11:11 222 இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் எல்லாம் உங்களுக்கு விசிபிள் ஆச்சுன்னா, இந்த ரீடிங் வந்து உங்களுக்கு ரெசனேட் ஆகுதுன்னு மேபி வால் கிளாக்ல பார்க்கலாம், சடனா கேலண்டர்ல பார்க்கலாம், எங்கே வேணாலும் நம்பர்ஸ் பார்க்கலாம். இந்த இது வந்து உங்களுக்கு ரெசனேட் ஆகுதா பார்த்துக்கங்க இந்த ஆல்ஃபாபெட்ஸ். ஓகேங்களா? Don't forget to subscribe my channel, guys. We'll see you in the another reading. Until then, take care of your heart and soul. Bye.